என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி மட்டும் இந்த தொலைக்காட்சியில் நடந்து கொண்டே இருக்கின்றது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் சில காலங்களில் அவை நின்றுவிடும். பார்க்கலாம், ரசிக்கலாம். அதனால் எந்த பலனும் பார்க்கிறவர்களுக்கு கிடைப்பது இல்லை. ஆனால் யோகாசன நிகழ்ச்சி ஒன்றுதான் மக்களை மக்களாகவும் அவர்களை நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்டியாகவும் மனித குலத்தில் தனித்தன்மை பெற்றவர்களாகவும் ஆக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி மட்டும் பல ஆண்டுகளாக இந்த தொலைக்காட்சியில் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 13 வயதுடைய அனன்யா என்பவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அண்ணா ஆதர்ஷ் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அண்ணா நகரிலிருந்து எனது பயிற்சிசாலையிலே காலையிலும் மாலையிலும் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நவாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவியே அனன்யா, நீங்கள் அப்படியே காலை நீட்டி நவாசனத்தை செய்ய வேண்டும். ஜீரணக் கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் போட். அப்படியே நிற்கணும், கொஞ்சம் நேரம் கீழே இறக்கப்படாது. நான் இறக்க சொன்னால் தான் இறக்கணும். பாருங்கள், மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே வலது பக்கமாக திரும்புங்கள். ரொம்ப உயரம் தூக்க வேண்டாம். காலை நீட்டி தொடையை பிடிச்சி அப்படி போட் மாதிரி வரணும். ரொம்ப உயரமாக தூக்க வேண்டாம். தொடை கீழே இப்படி கீழே தொடைக்கிட்டு இப்படி கால் நீட்டு, நீட்டு தொடைக்கிட்டு இப்படி அப்படியே சாய் தூக்கு. அவ்வளோ பண்ணாலே போதும். இன்னும் கொஞ்சம் தூக்கு. அப்போ கொஞ்சம் எட்டி பிடிக்கணும். இன்னும் காலை எட்டி பிடி. தூக்கு. போட் மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் தூக்கணும். போட் எப்படி இருக்கும்? அப்படி தூக்கணும். தூக்கு. நல்லா தான் பண்ண. நீ அப்படியே பழகிட்ட. சரி, காலை மேலே எடுத்து மேலே பிடி. இது ஆரம்ப கட்டத்தில் எல்லாராலையும் பண்ண முடியாது. தோடை காலை பிடிச்சி அப்படி பண்ணால் தான் பண்ண முடியும். பாரு, இப்படி பண்ணால் போதும். பூரா கையை விட்டுறணும். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். மீண்டும் ஒரு முறை செய். மெதுவாக பழகணும். அவசரப்படாமல் மெதுவாக தூக்கு. நல்ல தூக்கலாம். கொஞ்சம் நேரம் நிற்கலாம். ஜீரணக் கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான நவாசனம். நவம் என்றால் தோணி, போட் என்று அர்த்தம். மெதுவாக இறக்குங்கள். இப்பொழுது அந்த பக்கம் பார்க்க திரும்பி பண்ணு. கொஞ்சம் பின்னவா. பண்ணு. ஆரம்ப கட்டத்தில் தனியாக நிற்க முடியாது. சுவர் ஓரமாக முதுகாக வைத்து கொண்டு இந்த ஆசனத்தை பழகலாம். இல்லை யாராவது முதுகு பக்கம் நின்று கொண்டு அவர்கள் பழகலாம். பின்னால் விழ ஏதுவாக இருக்கும். அதை தவிர்க்கலாம். சுவர் ஓரமாக இருந்து பழகுவது நல்லது. ஒரு 10-15 நாள் சுவர் ஓரமாக இருந்து பழகிவிட்டால் பின்ன சுவரை விட்டு தனியாக பழகக்கூடிய தன்மை வந்துவிடும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரணக்கருவிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மென்சஸ் ட்ரபிள் போன்ற முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பண்ணு. மெதுவாக பழக வேண்டும். காலை
மாலை ஒரு 10 முறை இந்த பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை பழக வேண்டும். அல்லது யாராவது முன் நின்று அந்த கால் பெருவிரலை பிடித்து கொண்டு கூட அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு வாரம் உதவி செய்தால் பிறகு தானாகவே இந்த ஆசனத்தை செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்து விடுகிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் அத்தனை 10,000 ஆண்டுகளுக்கு வாழாவிட்டாலும் ஒரு 100 ஆண்டுகளாவது ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இந்த சுற்றுப்புற சூழ்நிலை கெட்டுப்போகின்ற நேரத்தில் நாம் இது போன்ற ஆசனங்களை பழகி நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடலிலே ஏற்படுத்தி கொண்டு நாம் என்றும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.